அறங்காவலர் திரு சக்தி டி கோபால் அவர்கள் வழங்குவர். பாசத்திற்குரிய சமூக பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, இங்கே சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் ஒரு பொன்னான நாள், நீண்டகால கனவு, நம்முடைய கனவு. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக்க வேண்டும் என்று நாம் நீண்ட காலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எப்பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்று இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு வரஸ்பரசாரமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி. மேலும் நமது முன்னாள் துவார சமூக சங்க தலைவரும் நம்ம ஊர்காரருமான டாக்டர் எஸ் சி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் படத்தினை இன்று நாம் திறந்து வைக்கப் போகின்றோம். அவரை படத்தை ஏன் திறந்து வைக்கின்றோம் என்பதை உங்களிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவரிடத்திலே பழகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. முதலிலே பிரசிடென்ட் ஹால் மகாலிலே கட்டிட தொழிலாளர் மாநாடு நடைபெற்றது. அதாவது 83-84 நடந்தது. அப்பொழுது அந்த பிரசிடென்ட் மாநாட்டில் மணி என்பவர் நம்ம ஜாதிக்காரர், அவங்க தான் நம்ம கிட்ட வந்து இங்கே வந்து சிங்கானூருக்கு வந்து இந்த மாதிரி கட்டிட தொழிலாளர் மாநாடு போடுறாங்க, நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் சரி வர்றோம் அப்படின்னு. அப்போ நான் ஒரு நாகராஜ் என்பவர் வாத்தியார் அவரோட குமாரோட தந்தை முன்னே நம்ம சில இளைஞர்களெல்லாம் சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த மாநாடு சிறப்பாக நடப்பதற்கு யார் மூலமாக டாக்டர் தலைமையிலே அது நடந்தது. அப்போ அவர் பார்க்கக்கூடிய அவரோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பின்னாலே ஊட்டியிலே முருகன் ராஜ், அதாவது நம்ம சமூகத்தை சேர்ந்தவர், ஊட்டியில் முருகன் ராஜ், அந்த முருகன் ராஜிலே கோயல் சமூக நீலகிரி கோயல் சமூக கட்டிட தொழிலாளர் மாநாடு ஒரு ஏற்பாடு செய்து அதே நடந்தது. தொகுதியிலே 9 முறை வென்றவர் நம்ம சமூகத்தை நிலைமைக்கு போக வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதை விட முக்கியமானன்னா 1974 அப்பா சங்கர் அப்படிங்கிற ஒரு கமிஷன் நியமிச்சிருந்தாங்க. அந்த கமிஷன் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, நாம் தமிழ்நாட்டிலே கோயல் சமூக ஓட்டர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு படிப்பறிவு என்பதே அவர்களுக்கு இல்லை. ஆகவே அவர்களுக்கு அரசு கொண்டுள்ள சலுகைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அம்பாசடர் அறிக்கையை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் யாருமே இல்லை, பெரிய அதிகாரி கிடையாது, ஒருத்தர் கிடையாது. அப்ப என்ன பண்ணாருன்னா கர்நாடகாவில் டிஓ கிருஷ்ணன், அவன் 9 முறை எம்பியா இருந்தாரு. அப்ப அகில காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளராகவும் அவர் இருந்தார். ஆகவே அதை அவர் பயன்படுத்திக் கொண்டு கங்கப்பா இங்க தமிழ்நாட்டில் இருந்தார். அவரும் நம்மளால கர்நாடகா சேர்ந்தவர். அவரோட டாக்டர் எஸ் சுப்பிரமணியன், டிஓ கிருஷ்ணன், கங்கப்பா, இன்னும் சில பல பேர் வந்து நேராக வந்து இந்திரா காந்தி போய் சந்திச்சாங்க. இந்திரா காந்தி போய் சந்திச்சு அவரோட ஒரு அறிக்கையை கொடுத்தார். அந்த அப்பா சட்டம் கொடுத்தார். அந்த அறிக்கையை கொண்டு போய் இந்திரா காந்தி அம்மையாருக்கு கொடுத்து, இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறோம், தமிழ்நாட்டில் எங்களுடைய சம்பவம் மிக மிக பின்தங்கியுள்ளது. ஆகவே அவர்களுக்கு சலுகைகள் கொடுக்க வேண்டும், முக்கியமாக எங்கள் சமூகத்தை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினார். அப்ப அந்த அம்மாவும் ஆகட்டும் பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லவில்லை, பரிசீலனை செய்ய வேண்டும் செய்கிறேன் என்று கூட சொல்லவில்லை, உங்களுக்கு நான் செய்து கொடுக்கின்றேன் என்று சொல்கிறார். அதன் பின்பு அப்பொழுது காங்கிரஸ் கட்சியிலே ராணுவ மந்திரியாக இருந்த தைரியம் என்பவர் அவர் என்ன பண்ணார்னா எல்லா
எஸ்சி கேஸ்டுக்கு எதிராக இன்னொரு எஸ்சி கேஸ்ட் உருவாக்க போறாங்க. அப்ப அவங்க உருவாக்கும் போது அவர்களுக்கு அந்த சலுகை இருக்கும் பொழுது நம் சமூகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பாளர்கள் மற்ற விஷயங்கள் வந்து கம்மியாகிடுது. ஆகவே அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று அந்த ஜெகஜீவன் ராமும் மற்ற கட்சியில் இருக்கிற எஸ்சி கேஸ்ட் எம்பிக்களும் ஒன்று சேர்ந்து அன்னையாக இந்திரா காந்தி சென்று இந்த சமூக ஒட்டருக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் தாக்கப்பட்டவர்கள் போராட்டத்தை வலியுறுத்தி நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பிறகு மேற்கொண்டு அவர் செயல்படுத்த முடியல. நான் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு யாரும் இல்லை, சப்போர்ட் பண்ண நாள் இல்லாதனால அது அப்படியே நிறுவனம். அப்போ சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, நம்ம சமூகத்தில் வந்து பெரிய அளவுக்கு ஒன்று இல்லையப்பா, அரசியலாகட்டும் அரசு பணியிலாகட்டும் ஒன்று இல்லை. ஆகவே நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குழந்தையும் நன்றாக படிக்க வேண்டும். நன்றாக படித்தால் மட்டுமே நம் சமூகம் வளர முடியும். ஆகவே அவர்களுக்கு உங்களால் முடிந்தது என்ன செய்யணுமோ செய்யுங்கள் அடிக்கடி சொல்லுவார். நாமளும் வந்து என்னன்னா தெரியும், இங்கே மேடையில் அடிக்கடி வந்து நோட்டு புக்குங்க அது இது வந்து நாம் செஞ்சுட்டே இருப்போம். ஒவ்வொரு பண்ணிட்டு இருப்போம். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா காலேஜ் பாலாஜி அவர்கள், கண்ணன் அவர்கள், நான் பாலாஜி கண்ணன் அவர்கள் இந்த மேடையிலே ஒரு சிறப்பான ஒரு விழா நடத்த வேண்டும். பள்ளியில் படிக்கின்ற கல்லூரியில் படிக்கின்றவர்களுக்கு குழந்தைகளுக்கு நாம் சிறப்பான முறையில் அவர்களுக்கு நாம் எல்லாம் செய்வோம். அப்பொழுது இருக்கின்ற துளசிதாஸ் அவர்கள் அவர் கரெக்டாக வந்தார். அப்போ அவர்கிட்ட சொன்னார், மாப்பிள்ள ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இருக்கிறார், ஏதாவது சப்போர்ட் பண்ண யாராவது பண்ணாங்க. அவர் ஒரே வாரம் சொன்னார், நீங்கள் நேராக திருப்பூர் மாசே நான் பார்த்துக்கலாம், அவர் ஏதோ நோட்டு புத்தகம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சரிக்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அங்கே போனோம். அங்கே போகும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, நேராக ஜவுளி கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் சொல்றேன்னா நம்ம வீட்டிலேயே நாம முன்னாடி செஞ்சுட்டு இருக்கோம். ஜவுளி கடைக்கு கூப்பிட்டு போய் நோட்டு புக்கெல்லாம் சாதாரண விஷயம். நீங்கள் வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துருக்கு அப்படின்னு கேர்ள்ஸ் ஸ்கூலாக சிறப்பு வரல, ஒண்டிபுதூர் கேர்ள்ஸ் ஸ்கூலாக பச்சையும் வரல, ஒண்டிபுதூர் பாய்ஸ் ஸ்கூலாக காய்ச்சியும் வரல, சிங்கானூர் பாய்ஸ் ஸ்கூலாக காய்ச்சியும் வரல அப்படின்ட்டு அப்படியே எடுத்து போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு அவர் அப்படியே துணியை கொண்டு வந்து கொடுத்து, இங்கே ஐயாசாமி டெய்லர் அவர்கள் இருப்பார்கள், அவர்களிடத்தை கொண்டு போய் கொடுத்து எல்லாரும் போய் அளவு கொடுத்து எல்லாம் தைச்சு அப்போ இந்த மேடையில் சிறப்பான ஒரு விழா நடத்துவாங்க. அதற்கு பின்னும் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடந்தது. ஆனால் இப்போ சாமி கட்டணோட 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அப்போ அவர் முன்னாடி படிக்கிற பசங்களுக்கு எல்லாருமே கொடுத்தார். ஆனால் எல்லாமே தொடர்ந்து நடக்கவில்லை, தொடர்ந்து செய்யவும் முடியல. சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக எதுவும் செய்ய முடியல. அதன் பின்னால் தான் நாங்கள் இந்த 3 வருஷமாக யோசனை பண்ணோம். 3 வருடமாக அரங்காவலர்கள் நாங்கள் ரொம்ப நேரம் யோசனை பண்ணோம். தரணி, மெட்ராஸ் ராஜா, செல்வராஜ், நான் உள்பட நாங்கள் 4 பேரும் 3 வருடமாக யோசனை பண்ணி இங்கே இருக்கிற செயல்பட உறுப்பினர்கள் பசங்களை எல்லாம் வர சொல்லி பேசி இந்த நிகழ்ச்சியானது சிறப்பாக நடத்தணும். அது இந்த வருஷத்தோடு நிற்கக்கூடாது, இந்த வருஷத்தோடு நிற்கக்கூடாது. ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யும். யாருமே நினைக்க எந்த ஒரு காரணம் கூட நீங்க நினைக்கவே வேண்டாம். அப்படிங்களே நினைக்கவே வேண்டாம். ஒவ்வொரு வருடமும் ஜூலை முதல் வாரத்தில் இதே மண்டபத்தில் இந்த விழாவை இதை விட சிறப்பாக நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற நாளில் வீட்டிருக்கின்ற சகோதரர்கள் எல்லோரையும் வருக என்று வரவேற்று, உங்களையும் வருக என்று வரவேற்று எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
சிறப்பு விழா இப்போது நடைபெறுவது எஸ்கே ஜெயராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது குல பெரியவர் திரு எஸ்.வி. சுப்பிரமணியம் அவர்களின் பட திறப்பு விழாவும் மற்றும் நமது குல மாணாக்கர்களுக்கு கல்வி உதவி தொகை வழங்கும் நிகழ்வும் ஒரு சேர ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நமது நிர்வாகிகள். அவர்களுடைய இந்த நிகழ்வானது மிகவும் போற்றுதலுக்கு உரியது. ஏனென்றால் கல்வி என்பது ஒரு சமூகத்தை முன்னேற்றுகின்ற ஒரு மாபெரும் சக்தியாகும். அந்த சக்தி இருந்தால்தான் ஒரு பொருளாதார முன்னேற்றம் தான் மிகவும் முக்கியம். இந்த பொருளாதார முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்றால் கல்வி என்பது மிக மிக முக்கியம். அந்த கல்வி கண்ணை திறந்து வைக்க நமது முன்னோர் டாக்டர் திரு எஸ்.வி. சுப்பிரமணியம் அவர்கள் செய்த சேவை மிகவும் அளப்பரியது. அவ்வாறு நமது குல மாணாக்கர்கள் நிரம்ப பேர் இந்த கல்வி உதவி பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களில் நானும் ஒருவன் என்று சொல்லிக்கொள்ள நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஆகவே அந்த கல்வியை அடைய அவர் செய்த தியாகத்தை போல உள்ள பெரியவர்களும் நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து கல்வி உதவித்தொகை நமது மாணாக்கர்களுக்கு வழங்கி
ஏற்பாடு செய்திருப்பது மிக மிக போற்றுதலுக்குரிய விஷயமாகும். இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து அதில் நானும் பங்கேற்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் அவர்களுக்கு மிகவும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து நான் மிகவும் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே கல்வியின் போக்கு என்பது நமது மாணாக்கர்கள் நன்கு படித்து மிகுந்த குடும்ப ஒற்றுமை மேம்படுத்தி நம்ம சமூகத்தை உயர்த்துவதற்கு பெரிதும் உழையுமாறு உங்கள் மாணவ செல்வங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்று கல்வி உதவி செய்யும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி உதவி பிளஸ் இது போன்ற சிறப்புடன் SSLC தேர்வு முதல் மதிப்பெண் வருபவர்களுக்கு உதவித்தொகை ஒவ்வொரு பாடத்திலையும் கொடுத்து ஊக்குவித்தோம். இது 90ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வருகிறது நம்முடைய இந்த சமூகத்தில். இந்த விழாவில் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாம் சிறப்பு செய்திருந்தோம். அவருடைய பெருமைகளை பேசினார்கள். நாங்கள் செல்லம் அவர் டாக்டர் தாத்தன் கூப்பிடுவோம். எனக்கு அவர் நிறைய உதவி செய்திருக்கிறார். கிறிஸ்டபர் ட்ரஸ்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அந்த காலத்தில் இருந்தது. அதன் மூலம் நிறைய உதவி செய்திருக்கிறார். நான் சிங்கப்பூரில் நிறைய பேர் உதவி பெற்றிருக்கிறார்கள் அந்த சமயம். சார் நான் முக்கியமாக மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், இப்போ இருந்து ஒரு நல்ல ஒரு கோல் செட் பண்ணிக்கிங்க. இப்போ எந்த இதில் படிச்சுருந்தாலும் சரி, ப்ளஸ் டூவாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் ஒரு கோல் செட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி உங்கள் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருங்க. ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஒன்று வலுவர் சொன்னாங்க, உள்ளுவதெல்லாம் உயர்வுடன். ஸோ லோ எய்ம் இஸ் கிரைம்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ எய்ம் ஹை, அதுக்கு அதை நோக்கி ஈஸியாக போனால் நீங்கள் நினச்சி அச்சீவ் பண்ணலாம். நம்ம இன்ஜினியர் சுப்பிரமணியன் தான் சொன்ன மாதிரி பொருளாதார முன்னேற்றத்துக்கு கல்வி மிக மிக அவசியம். ஸோ ஒரு வீட்டில் நல்லா படித்து நல்லா மேலே போனாங்கன்னா அவங்க அந்த ஃபேமிலியை டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு எப்படி தான் பிளான் பண்ணி அது மாதிரி படிங்க. அது இன்னும் மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ். நிறைய மாணவர்கள் இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டு எனக்கு இருந்தாலும் போட்டி அதிகமாக இருக்குது. நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்கள். நிறைய கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். ஏஐ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு. ஆனால் அதை உங்களுடைய பாசிட்டிவாக உங்களுடைய தேவையாக யூஸ் பண்ணால் நல்லா டெவலப் ஆகணும். ஸ்ட்ரெஸ் ஆகாமல் படிங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ராப்ளம் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதிலிருந்து வெளியில் வரணும்னா நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பிளான் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் கேஜெட்ஸை கனெக்ட் ஆகாமல் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கனெக்ட் ஆகி உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் நிறைய ஃப்ரீயாக இது டிஸ்கஸ் பண்ணுங்கள். நிறையா கனெக்ஷன்ஸ் வச்சு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுங்கள். அப்போ ஸ்ட்ரெஸ் வெளியில் வந்துடலாம். நன்றி. ஆர்வருக்கும் சார்ந்தவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஒரு சின்ன கதை. புத்தர் தெரியலையா? புத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அப்படின்னா என்னன்னே தெரியாதான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை அரண்மனைக்கு வெளியே வச்சே வளர்த்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை அவருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் வெளியே போகணும், அதாவது வெளியே போய் மக்களை பார்க்கணும், எப்படி இல்லைன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாக்கு தானே சேர்ந்து சொல்லிட்டு அந்த பணியாளர்கள் எல்லாமே என்னுடைய 4 பேர் சேர்ந்து அவரை பல்லாக்கில் வச்சு அப்படியே நகரம் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஒரு வயசான ஒரு முதியவர், அதாவது 3 மணிக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு புத்தர் வந்து கேட்கிறாரு, ஏன் இப்போ வந்து இப்படி நடந்து போவாங்க அப்படின்னு. உடனே வந்து இந்த பணியாளர்கள் வந்து சொல்றாங்க, அவருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு. உடனே அவர் புத்தர் வந்து என்ன பண்றாரு, எனக்கு வயசாகுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா கண்டிப்பா ஆகும் அப்படிங்கிறாரு. சரி சொல்லி சரி போங்க அப்படிங்கிறாரு. கொஞ்சம் தூரம் போறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் வாய்ப்பட்டு ஒரு ரொம்ப முடியாம படுத்துக்கிறாரு. இவரையே இப்படி படுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது அவர் ரொம்ப வயசாயிடுச்சு
அவர் வந்து அதனால அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறார். எனக்கு நோய் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கட்டாயம் வரும் அப்படிங்கிறாங்க. சரி சரி போங்க அப்படிங்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு சவத்தை வந்து குழந்தை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த அவரை ஏன் இப்படி தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. நானும் இறப்பனா, எனக்கு சாவு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கட்டாயம் வரும் அப்படிங்கிறார். உடனே அதையெல்லாம் பார்த்து அவர் வேண்டாம், திருப்பி நான் அரண்மனைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு வந்து யோசிக்கிறாரு. அதாவது நமக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்கு, என்ன பிரயோஜனம்? கடைசியில் வந்து நம்மளை 4 பேர் தூக்கிட்டு போக போறாங்க, நாம சாக தான் போகிறோம் அப்படின்ட்டு மக்களுக்காக ஏதோ செய்யணுமே, நம்ம உயிரோடு இருக்கும்போது இந்த பிறவி எழுதுறதுக்காக மக்களுக்காக ஏதோ செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. உடனே அவருடைய சொத்துக்கள் எல்லாருமே அந்த நாட்டு மக்களுக்கு வந்து அர்ப்பணித்து விட்டு ஒரு காவி உடை அணிந்து அப்படியே நாட்டுக்குள்ள போறாரு. போகும்போது ஒரு மரத்தை கீழே உட்கார்ந்து யோசிக்கிறாரு. சரியா, அவர் யோசிச்சதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்த மார்க்க வழிகள். புத்த மார்க்க வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சிருப்போம், நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே படிச்சிருப்போம். அவருடைய புக்கை படிச்ச அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஞானிகளாக வந்து மாறிக்கிறாங்க. எதுக்காக வந்து அவருடைய புத்த மார்க்க வழிகள் அப்படிங்கிறது வந்து எத்தனையோ விஷயத்த சொல்லியிருக்குது. அப்போ அது வரை, அதாவது மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலே போதும், நம்ம வந்து எல்லாமே புத்தர்களாக மாறிவிடுவோம் அப்படிங்கிறது இந்த கதையினுடைய தத்துவம். எனவே அதாவது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்ட விததான் இவ்வளவு பெரிய விருட்சமா மாறி இருக்கு. அதுபோல எஸ்.வி. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அன்னைக்கு போட்ட விததான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விருட்சமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே மாணவர்கள் அனைவரும் இந்த நம்ம சமூக மக்களினுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்னை போன்றொரு ஒத்துழைப்பு கட்டாயம் இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கத்தை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு காலத்திற்கு பிறகு கல்விக்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருப்பது மிகப்பெரிய பெருமையும் ஒரு சந்தோஷத்தையும் அளப்பரிய மகிழ்ச்சி தருகிறது. நமது சமூகம் இந்த மண்ணில் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக தோராயமாக இருக்கிறது. இந்த 400 வருஷமா இருக்கிறோம். இந்த 400 வருஷத்துல நமக்கு அதிகாரம் இல்லை. இந்த 400 ஆண்டுகளாக இந்த மண்ணில் நமக்கு உரிமைகள் இல்லை. புறக்கணிக்கப்பட்ட சமூகமா, விளிம்பு நிலை சமூகமா நம்ம இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. நமக்கு பிறகு வந்த சமுதாயங்கள் எல்லாம் நம்மை காட்டிலும் மிகப்பெரிய வளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வளர்ச்சி மட்டும் இல்லை, பெரிய பெரிய பதவிகளிலும் அமைச்சராகவும் மந்திரியாகவும் ஏன் முதலமைச்சராக கூட பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்னும் பின்தங்கிய சமூகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் கல்வி அறிவு அற்றவர்களாக இருக்கிறோம் என்பது நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். 1980 பிறகுதான் நாம் எல்லாம் ஓரளவுக்கு படித்தவங்கள வந்துட்டு 1980 அப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சோம். 90 அப்புறம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சோம். 2000 அப்புறம் அதிகமாக படிச்சுட்டு நமக்கு வந்து அந்த கல்வியை பற்றி விழிப்புணர்வு வந்து 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். திருக்குறள் சொல்லுது, கீழில் வெளி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாணவன் மற்ற வேண்டும், அழியாத செல்வம் கல்வி. அழியாத செல்வம் கல்வி. மற்ற எல்லா செல்வத்தை செல்வம் கல்விதான். மற்ற செல்வம் எல்லாம் அழிஞ்சு கற்றோர் முகத்திற்கு கண்ணுடையா இருக்கு திருக்குறள். கல்லாதவர் முகத்திற்கு புண்ணுடையா இருக்கு. கற்றோர்தான் 2 கண் இருக்கு, கல்லாதவர் 2 கண்ணுக்கு புண்ணு இருக்கு. நான் ஒடிப்பு ஸ்கூல் போயிட்டு இருப்போம். போறப்ப அந்த ஸ்டேஜில் பின்னாடி ஒரு திருக்குறள் எழுதி வச்சிருப்பாங்க. பார்க்கும்போது அந்த திருக்குறள் படிச்சுதான் போவேன். கொட்டகை கூறும் மணற்கேணி மாதனுக்கு கட்டளை கூறும் அறிவு. ஆத்து மணல் நீங்க 7 வருஷம் முடி பேர்ல பார்த்தா தெரியும். ஆத்து மணல் எப்படி போன தண்ணி சுரக்கணும், அந்த மாதிரி படிக்க தான் வந்து கல்வி சுரக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒருமைக்கு தான் கற்ற கல்வி, ஒருமைக்கு தான் கற்ற கல்வி எளிமைக்கு வேகமாக கிடைத்தது. ஒரு தலைமுறை நம்ம கல்வி கற்றுக்கணும்னா ஒரு தலைமுறை பெண் கல்வி ஆகட்டும், மாற்று
7 தலைமுறைக்கு அந்த கல்வி வந்து நமக்கு பின்னாடி வந்து சொல்றாங்க. 7 தலைமுறைக்கு அந்த கல்வி வந்து பின்னாடி சொல்றாங்க. ஒரு முறை நீங்க உங்க குழந்தை இல்லை, நம்ம சகோதரர் இல்லை, நம்ம அண்ணன் தம்பி எல்லாத்தையும் படிக்கிறீங்க, 7 தலைமுறை அவங்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி பாரதியார் சொல்றாரு, அன்ன சத்திரம் 1000 வைத்தல், 1000 14,000 வைத்தல், அன்னை யாவரும் புண்ணிய கூறி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொல்றாரு. இது மாதிரி பாரதியார் சொல்றாரு, திருக்குறள் சொல்லுது, நாலடியார் சொல்லுது. எல்லாம் இருந்து நம்ம வந்து கேட்டுக்கிறோம், செஞ்சுக்கிறோம், போய்க்கிறோம். ஆனா நம்ம பின்னாடி உள்ள தலைமுறைக்கு நாம சரியா கல்வி தரக்காக எந்த முயற்சியுமே நம்ம இருக்கல. இப்போ வந்து இப்படி ஒரு சூழல் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. இதை பயன்படுத்தி அனைவருக்கும் கல்வி தருவோம். கல்வி பெறாதவர்களுக்கு நம்ம அனைவரும் உதவி சொல்ல என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன். சிறந்து கொண்டிருக்கிற நம்முடைய சமுதாயத்தினுடைய முன்னோடிகளை, இந்த அவையில் கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வழிகாட்டிகளை, நம் கடுமையான ஒரு மோசமான சூழலில் இருக்கக்கூடிய சமுதாயத்திலே, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த வந்து இந்த அளவு வளர்ந்து வந்திருக்கிற உங்களை நம்பி கொடுக்கும்போது இந்த விழாங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை நம்பி நடத்த விழா. இந்த மாபெரும் உதவித்தொகை விழாவுக்கு இத்தனை மாணவ செல்வங்கள் நம்முடைய பெற்றோர்களோடு, நண்பர்களோடு, உற்றவர்களோடு வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை பணிவான வணக்கங்கள். நாம் அனைவருமே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அது நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை இந்த மாணவ செல்வங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாக நாம் அறிவிலே, ஆற்றலிலே, இன்றைய சூழல் பொருளாதார நிலையிலே மிக தெளிவாக இருக்கும். யாருக்கும் பிற்படுத்தப்படல. மற்ற சமுதாயத்தோடைய போட்டிக்கோடு வந்து இந்த 2000 அப்புறம் கடந்த 26 வருடங்களாக நம்முடைய மாணவ செல்வங்கள் பல்வேறு துறைகளில், நம்ம கட்டடங்களை தவிர எதுவுமே தெரியாத துறைகளே மாறி இன்னைக்கு பல்வேறு துறைகளில், சொல்ல போனால் எல்லா துறைகளும் இருக்கும். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அதற்கு எல்லா இறைவனின் திருவருளாலும் கிருஷ்ணப்பா கல்வி அறக்கட்டளை நிறுவனத்தை நடத்திய சேவை ஒவ்வொரு எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய எங்கள் பெற்றோருக்கு இணையாக இந்த மாபெரும் கல்வி அறக்கட்டளைக்கு இந்நேரத்தில் தாழ்மையான பணிவான நன்றி தெரிவிக்கிறோம். நம்மளுடைய அறுவை சகோதரர் பிரபாகர் கூறியது போல திருக்குறள் யார் சொன்னாங்களோ நமக்கு 100% சொல்லுவோம். இந்த கிருஷ்ணப்பா அறக்கட்டளை ஆரம்பிச்ச பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்துக்களை விற்று தன்னுடைய சொத்துக்களை விற்று நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும். வாழ்க்கையில முன்னேறதுக்கு படிப்பு மட்டுமே நமக்கு துணையாக இருக்கும். அந்த படிப்புக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் எந்த விதமான பாரபட்சம் செய்த ஒரே அறக்கட்டளை கிருஷ்ணப்பா கல்வி அறக்கட்டளை என்று நான் இந்த மாணவ சமூகம் தாழ்மையான வச்சு சொல்லிக்கிறேன். சமுதாயம் என்ன, சமூகம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம்னா நம்ம அதுக்கு போயிடலாம். சொசைட்டி, சமுதாயம், சொசைட்டி, சமூகம், நம்ம ஜாதி, கம்யூனிட்டி மிகவும் கடுமையாக நம்ம வந்து போராடி இந்த சமூகத்தில் இந்த சமூகம் மேலே வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்ம கொடுத்த மிகப்பெரிய தைரியம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று விவேகத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நேரம். திரு பிரபாகரன் போல கேள்வி விழிச்செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை 4வது திருக்குறள். நாங்கள் திருவள்ளுவர் படிச்சு இங்க வந்ததுனால அந்த திருவள்ளுவர் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டிய விஷயம். இன்னைக்கு தினமும் பார்த்தீங்கன்னா கடவுளை வளர்கிற மாதிரி திருவள்ளுவர் வழங்கிதான் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம். அதை தெளிவாக சொல்லுவாரு, உங்களுடைய பொருள் அழியலாம், செல்வம் அழியலாம், நம்ம சொத்துக்கள் அழியலாம், நீங்க படிச்ச படிப்பு மட்டும்தான் உங்களுடைய காலகட்டத்துக்கு பின்னும் உங்களுடைய பெயர் பின்னால் இருக்குன்னா அது வல்லவர் சொன்ன மாதிரி இந்த கேளில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றையவை. இந்த அவையில் பார்த்தீங்கன்னா விண்ணுலகத்திலிருந்து நம்ம வந்து வாழ்த்தி கொடுக்கக்கூடிய ஐயா அவர்களோட பேர் பின்னால் தான் இன்னைக்கு அந்த படிப்பு இருக்கு. அவர் நம்ம விட்டு மறந்துருக்கலாம். கிட்டத்தட்ட 1936 வருடம் இந்தியா சுதந்திரம், இந்தியா ஒரு நாடு இல்லை, நாம் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டில் 2 அரசு மருத்துவமனை இருந்துச்சுங்க. 2 மெடிக்கல் காலேஜ். ஒன்று எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அடுத்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி. அதுக்கடுத்து பிரைவேட் காலேஜ் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் படிச்சிங்க. அந்த மாதிரி சொல்லிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில். அப்பவே 1936 சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவராக சேர்ந்து பல்வேறு இன்னல்களுக்கு அப்பாற்பட்டு அதையெல்லாம் தாண்டி எல்லாம் இறைவன் திருவருளால முதல் மருத்துவராக நம்முடைய சமூகத்துடைய முதல் மருத்துவராக தேர்ச்சி பெற்று எந்த விதமான சரணங்களுக்கும் உட்பட்டால் எந்த விதமான ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நாணயமாகவும் தான் சம்பாதிச்சதை அவர் யாரும் சொத்தை இல்லை, நம்முடைய சொத்தை விட்டு அறக்கட்ட ஆரம்பிச்சார். அந்த கிருஷ்ணப்பா கல்வி அறக்கட்டளை சொல்ல போதுன்னா வருவதாக சொல்லுவாரு, உப்புரவினால் வரும் கேள்வி அத்தொருவன் விற்றுக்கோள் தக்க வைத்து. ஒருத்தர் உதவி செய்யறதுனால தன்னோட சொத்தே அழைச்சுக்கணும் பரவாயில்ல, ஒருத்தருக்கு உதவி செய்யறதுனால தன்னோட சொத்தே அழைச்சுக்கணும், நான் உதவி செய்யறதா எனக்கு வாழ்க்கையோட குறிக்கோளா வச்சுட்டு பண்ணது அவர்தான். இந்த திருக்குறள் சொன்னதே அவருக்காக சொன்னதா, என்ன சொன்னது? அதே நீங்க யாருமே நம்ம பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நம்ம பொருளாதார ரீதியாக பின்தங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தா உங்க கையெழுத்து கும்பிடுற இந்த மாணவ செல்வங்கள் தான் நம் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த மாணவ செல்வம் தான் நம்முடைய சமூகத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கீங்க. எனவே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இதுதான் சரியான வயது. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தை நோக்கி அதை நீங்க பயணிக்கக்கூடிய திசையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வயது. ஸோ நீங்க எதை நீங்க முடிவு பண்ணாலும் நான் ஒரு ஏழ்மையான சமூகத்தில் பிறந்தேன், எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த உதவித்தொகை வரக்கூடிய சமூகத்துடைய சார்பாக இந்த மன்றத்தோட சார்பாக கேட்கிறேன், அதை நீங்க இல்லையே நோக்கிச்சுங்க. நம்ம பிரபாகரன் சொன்னதான் வெள்ளத்தலைய மரத்தீட்ட மாந்தகம் உள்ளத்தலை வேறு. தாமரப்பூ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கூட தண்ணி எந்த தண்ணி வர வர தாமரப்பூ வேலை இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் வந்து எவ்வளவு பேர் உயர்வா இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துல கையில கடிகாரம் கிடையாது. இப்ப கடிகாரம் கையில கிடையாது, இருக்க பேர் வச்சிருக்கோம். காலணி கிடையாது, காலுக்கு காலணி கிடையாது, கீழ்ந்து போன சட்டை, நைந்து போன கால் சட்டை, இதுதான் என்னுடைய டேக் ஆஃப் ஸ்டேஜ் பண்ணுவோம் ஆரம்பம். அந்த காலகட்டத்தில் ஒரு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிச்சுன்னா அடுத்து 9ஆம் வகுப்பு சேரணும்னா பெருசா பணம் இருக்கா யாருக்கு. அப்ப நமக்கு அறிமுகப்படுத்த யாருக்குன்னா கிருஷ்ணபா கல்வி அறக்கட்டளை அறிமுகப்படுத்த யாருக்குன்னா சக்தி கோபுரம். எந்த விதமான பிழைகளும் எதிர்பார்க்காமல் அப்ப நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த திருப்பூரும் கோயம்புத்தூர் சேர்ந்த மாவட்டம். அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெருமானூர் வரைக்கும் நம்ம மாவட்டம் இருந்துச்சு. ஈரோப்புன்னு சொல்லுவாங்க, கல்வி கட்டணம் தான் இருக்கு. 50 ரூபா கொடுப்பாங்க. 9ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி 10ஆம் வகுப்பு போறவங்க 55 ரூபா. அன்னைக்கு 55 ரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வாங்கணும்னு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். கிருஷ்ணப்பா கல்வி அறக்கட்டளை மிகப்பெரிய இன்னொரு சாதனை யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. இந்த கல்வி அறக்கட்டளை சார்பாக நீங்க தேர்ச்சி பெற்ற மாணவருக்கு முதல்ல விண்ணப்பம் வாங்கிடுவோம். இப்ப இருக்கிற அளவுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் அன்றைக்கு இல்லை. டெலிபோன் கிடையாது, ஃபேக்ஸ் கிடையாது, மெயில் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. பிசிக்கலா இங்கிருந்து நீங்க போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரணும். அப்ப நம்ம வழிநடத்துற ஒரு ஆள் வேணும். எந்த பிரதிகளோடு எதிர்பார்க்காமல் திரு சக்தி பி கோபால் அவர்கள் அந்த பணியை திறம்பட செஞ்சார். அவருக்கு இந்த நேரத்தில் பணிவாக நன்றி செஞ்சார். அப்ளிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஒரு போட்டோ ஓட்டணும். நமக்கு அன்னைக்கு ஒரே வாய்ப்பு சிவராம் சொல்லலாம், கையில பணம் இருக்காது, பாதி பேர் பணம் இருக்காது, நான் உட்பட. அந்த போட்டோ எடுக்க சொல்லுவார், இந்த போட்டோ எடுத்து கொடுங்க, இதுக்கான பணம் வந்து இந்த அறக்கடையில் பணம் ஒரு 10 நாள் கழிச்சு பணம் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம சமுதாயம் அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. நாம இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த மாதிரி வந்து பார்க்கவே இந்த கிருஷ்ணப்பா கல்வி அறக்கட்டளை ஒரு ஆப்பையா சமூக பணிதான். இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து முறையை கொடுக்கணும். இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்கணும்னா அதுக்கு நமக்கு பேருந்து கட்டணம் வேணும், போறதுக்கு முறையான ஒரு வழிகாட்டி வேணும். அந்த பணியை
அதுக்கப்புறம் நாம எல்லாரும் இந்த கோயில் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து கிருஷ்ண கல்வி அந்த அறக்கட்டளை இந்த கட்சிக்கு தெரியாது. அப்ப சமூகத்துல யாராவது ஒருத்தர் வந்து இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லி அறிமுகப்படுத்தணும். ஒரு எண்ணாசன் இவரை நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம ஊருக்காரங்க, சிங்காரூருக்காரங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவரும் எந்த கதையும் எதிர்பார்க்காமல் நான் எங்கெல்லாம் அறிமுகப்படுத்திச்சார். அதாவது நான் இந்த ஜாதியில் பிறந்திருக்கேன்னு சொல்லி நம்ம அறக்கட்டளை தெரிவித்தார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காலம் சென்ற தெய்வ திரு ராமசாமி அவர்கள், இப்போ இருக்கிற ராஜ்குமார் வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. அண்ணன் ராஜ்குமார் வழக்குடைய தகவலாக தான் அந்த பணியை திறம்பட தீவிர செய்தார். அவர்களை கொண்டு அறிமுகப்படுத்துறது யாருக்குன்னா திரு சத்யஜி கோபால். இது அடுத்த ஸ்டேஜ் போயிடும். அப்ளிகேஷன் வாங்கியாச்சு, நம்ம என்டாஸ் பண்ணியாச்சு, நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ரெக்கமெண்டேஷனோட போகிறோம். இந்த கிருஷ்ணப்பா கல்வியோட மிகப்பெரிய சாதனைனா எந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணல. எல்லா அப்ளிகேஷனும் கருணையோடு பொறுமையாக இருந்து எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டாங்க. எந்த அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படல. அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஒரு போஸ்ட் கார்டு இருக்கும். இப்போ எஸ்எம்எஸ் வந்து வாட்ஸ்அப் வந்து நம்ம இமீடியட்டாக போய்க்கலாம். நீ காலை 10 மணிக்கு மெட்ராஸ் இருக்குன்னா நம்ம ஒரு கூட ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறப்ப நம்ம ஃப்ளைட் ஷேர் பண்ணி பொருளாதார ரீதியாக மறந்துருக்கோம். அன்னைக்கு ஒரு போஸ்ட் கார்டு பண்ணுறோம் எல்லாமே. இந்த போஸ்ட் கார்டுனா சிங்கானூர்லேயே ஒரே நாளில் ஒரே வீதியில் 50 குடும்பத்துக்கு போஸ்ட் கார்டு ஒரு திருவிழா 50 இருக்கும். கிட்டத்தட்ட 3 குடும்பம் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பெரும்பான்மை சமூகமாக நடக்கும். அந்த 50 வீட்டில் போஸ்ட் கார்டு எல்லாம் வாங்கிக்குவோம். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கஷ்டமாக இந்த போகிறதுக்கு பஸ்ஸுக்கு பழக்கிறது பாதி பேர். வீட்டில் 4 குழந்தை இருக்கும், 5 குழந்தை இருக்கும், 3 குழந்தை இருக்கும். இந்த வாரம் கூலி வந்துருக்காது, மழை வந்துருக்கும். அந்த மாதத்துக்குள்ள அப்போ நம்ம சமூகத்தில் யாராவது ஒருத்தர் வசதியாக இருப்பாங்க. இந்த பையன்கிட்ட எனக்கு பஸ்ஸு காசு கிடையாது, போயிட்டு பஸ்ஸு காசு கிடையாது. இவர்கிட்ட போய் வரது அப்போ பஸ் இருக்காரு. அவங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம வருவது மன்றத்தில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி யாரெல்லாம் போயிட்டு பஸ்ஸு காசு இருக்கோ அவங்க பணத்தையெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் பாட வச்சு நம்ம ஒரு டூர் கூட்டிட்டு போகிற மாதிரி எங்களெல்லாம் கிருஷ்ணப்பா கல்வியாளர்களை கூட்டிட்டு போய் அந்த பணத்தை வாங்கிட்டு திருப்பி வர்றப்ப நாங்கள் பணத்தை கொடுத்துருவோம். அந்த வேலையை செஞ்ச ஒரே நபர் திரு சத்யஜி கோபால். அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை அவர் பார்த்து சமூகத்தில் அப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்த இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு நம்ம சமூகம் வளர்ந்துருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் நீங்க வாழ்க்கையில் இருக்கும் விஷயம் தெரிஞ்சுக்கணும். நாம பண்றது தப்பா சரியான மற்றவங்களுக்கு தெரியணும், நமக்கு தெரியும். நான் பேசுறது பொய்யா இருக்குன்னு எனக்கு தெரியும். மற்றவங்க கண்டுபிடிக்க நாளாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படி வளர்ந்து நம்ம இன்னைக்கு சமூகத்துல இந்த ஒரு நல்ல உயர்த்தை வந்திருக்கோம். நான் இந்த மாணவர்களுக்கு முன்னேறும் கேட்கிறேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு வந்து எல்லா துறையும் இருக்கும். உதாரணத்துக்கு நீதித்துறையில மாவட்ட நீதிபதியாக உயர்நீதிமன்ற நீதிபதி எல்லாம் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீதித்துறையில விசாரணை நீதிமன்றங்கள்ல எண்ணற்ற நீதிபதி இருக்காரு நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர். காவல்துறை எடுத்தீங்கன்னா இன்னைக்கு காவல் கண்காணிப்பாளராகவும் நீ சொல்ல போனா ஐபிஎஸ் ஆபீசராகவும் நிறைய பேர் இப்ப இருக்காங்க. ஐஎஃப்எஸ் இந்திய வனப்பணி, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதுல நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20% பேர் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. எனவே இந்த மாணவர்களை பார்த்து நான் ஒரே ஒரு வேண்டிக்கிறேன், நீங்க என்ன நினைச்சாலும் அது ஆழமா விளைங்க. இன்னைக்கே நீங்க முடிவுபிடிங்க. எந்த திசையை நோக்கி பிரயாணங்கள் என்று இன்னைக்கு தீர்மானிச்சுடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய அந்த வாழ்க்கையை சிறப்பாக கொடுத்துடும் என கூறி வாய்ப்பளித்த நம்முடைய சமூக சொந்தங்களுக்கும் இந்த அவையை அலங்கரித்த அத்தனை மாணவ செல்வர்களுக்கும் அவரது பெற்றோருக்கும் நன்றி கூறி வருகிறேன். நன்றி. வணக்கம். பத்தாம் வகுப்பு மாணவர்களான முதல் ஊக்கத்தொகையினை வழங்க திரு தியானேஷ் சன்னா புதுமதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்து சா கிரீஸ்
டி மோகனசுந்தரம் வித்யா பாப்பம்பட்டி. கைதட்டி கொஞ்சம் ஆரவாரம். அடுத்து ஹரிணி டாக்டர் கவிதா. எம் பழனிஸ் சனம் மணிகண்டன் கஞ்சேஸ்வரி. சுப்பிரமணியன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக கல்வி உறுப்பினராக திரு ஜி பாலச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து ரா சௌந்தர்யா டாக்டர் ராமச்சந்திரன். சென்டருக்கு 8 மாதம் தான் கம்மி. அடுத்து என் பாட் சிரமம் கொண்ட பல முறை சொல்லியிருக்கிறாங்க. ஜனநாயக காலத்திலே இருந்து நம்ம புகழுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. 483 மார்க் எடுத்துக்கிறாங்க. அடுத்து சஞ்சய் ராம்
ஜெயராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஊக்கத்தொகை வழங்க திரு பி துளசிதாஸ் பிகாபிகள் அவர்கள் இப்பொழுது அழைக்கிறோம். ராம் அடுத்து அரசியல் சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சார் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. கைது உற்சாகப்படுத்துங்க. இங்கே பாருங்க, சரி. டென்த்லேயோ டுவெல்த்லேயோ அதிக மதிப்பெண் பெற்றதுக்காக அண்ணத்துலேருந்து பிரைஸ் வாங்குவாங்க. இப்போ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிரம போட்டியில் பல பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க.
விடுபட்டவங்க யாராக இருந்தால் அப்படி அவங்க பேரண்ட்ஸ் இருந்தால் அது வாங்கிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் அவங்க பேரண்ட் மட்டும் தான் வாங்கிக்கலாம். பிஇ தேர்ட் இயர்